Hey guys, welcome back to my channel Mokkariyachi. ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எம்டிகான் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஏதோ ஃபன்னிஸ்ட் சாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காராமா அல்லு அர்ஜுன் புஷ்பா சாங். நானே சில மீன்ஸ் பார்த்தேன், அது அப்படிதான் இருந்துச்சு. இந்த மாதிரி சில ஃபன்னியான சாங்ஸ், டப்பிங் சாங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டிருக்காரு. அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில நல்ல ஃபன்னியஸ்ட் சாங்ஸாக பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணு, ரெடியா? மூஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. ஃபர்ஸ்ட் சாங் வந்து புஷ்பா படத்துல இருந்து என்னோட ஃபேவரட் சாங்டா இது. முன்னாடி ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து என்னோட ஃபேவரட் சாங்காவே மாறிடுச்சு. 6க்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி இத்தனை வாட்டி தாங்காது. ஆக்சுவலாக இது டீக்காக ஒரு மீன் போட்டுருந்தாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையான பாட்டு எல்லாமே லவ் ஃபீலிங்ஸா நினைச்சிட்டு இருந்தேன். கையை தொடும்போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ் பண்ணா. ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகுதான் புரியுது இது லவ் ஃபீலிங்ஸ் இல்லடா. அது வந்துட்டு படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்னோட ரீசெண்டான ஒரு வைப் சாங்கே இதான்டா. நான் டான்ஸ் ஆட போறேன். வரியா? என்னங்க வண்டி ஆடலாம் கூடாது, சும்மா இருங்க. ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. ஃபீலிங்ஸ் வந்துச்சே, ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே, ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ். இந்த பாட்டை விட விஷுவல் பார்க்கணுமே எப்பா வந்துச்சே. Hi everyone, I am Neha Shri and I'm 11 years old. It was really very exciting moment for us actually because Red X is a dream for என்னதான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஜாலியாக கேட்டுட்டு இருந்தாலும் எல்லா சாங்ஸ் மாதிரியும் இந்த சாங் வெளிப்படையாக பாடிக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ண முடியல. இப்போ ஒரு வாட்டி நம்ம பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. இது சினிமா சாங்னே நம்ப மாட்டாங்க வேற சில பேரு. நானே ஏதோ எனக்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இந்தியாக்குள்ள இருக்காது ஆதார் கார்டு எடுத்துட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டேரியா கிளம்பியா நீ இந்தியா விட்டு. பட் இருந்தாலும் எனக்கு புஷ்பா 1 சாங்கை விட இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. அவன் அங்க இருக்கான், இவன் இங்கதான் இருக்கான். உண்மையில அவன் அங்க இருக்கான், நான் இங்க. ஏன்னா புஷ்பா 1க்கு சாங்குக்காகவே போனவங்க பல பேர் இருக்காங்க. மாப்பிள்ள இவன் தான் போயிருக்கான். ஆனா அதுக்காக போனவங்க கூட ஸ்ரீவலி சாங்குக்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே போல சாமி சாங் நல்ல வைப்பா இருக்கும். அந்த அளவு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இவங்க வேற ஸ்ரீவலா வேற இருக்காங்க. நான் இது படமும் பார்க்கல, என்னால ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அடியா அடியா இல்ல சார், ஏன் என்னால இவர் அடிக்க முடியாது சார். இந்த சாங்ல வந்து டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோரியோகிராஃபி சூப்பரா பண்ணிருந்தாங்க. வாங்கிக்கணும். ஏய் நீ அடி சொன்னா இது வரைக்குமே எனக்கு வந்து சாச்சா இருக்காது அப்படிதான் தோணுச்சு.
ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறணும்னால தான் டப்பிங் பாட்டு தான் இப்படி இருக்குடா. தமிழ் பாட்டு மாடா. மெக்கானிக் மாப்பிள்ள தினம் கழட்டி மாட்டுவா. சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். கழட்டி மாட்டுறது நார்மலா இருந்தா கூட இவங்க வந்துட்டு நார்மலா சொல்ற ஆட்கள் கிடையாது. வாத்தி மாப்பிள்ள முட்டி போட சொல்லு. என்னடா இது வாத்தி மாப்பிள்ளையா? நான் இதை கவனிக்கவே இல்லையா? வாத்தி மாப்பிள்ள முட்டி போட சொல்லுவா. என்ன வெக்கமா? அப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு பயங்கரமான டபுள் மீனிங் சாங்னா அது இதான்டா. ஒரு வேலை வெட்டி எனக்கு மட்டும் வேலை செய்வா. இந்த சாங்ல டபுள் மீனிங் இல்லடா, டபுள் மீனிங்ல தான் இந்த சாங்கே இருக்கு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. அடுத்த சாங் வந்துட்டு ஏதாவது ஒரு வடக்கு தோழி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த சாங்கை போடலாம். ஊந்துருவா. சாயங்காலம் ட்ரீட் தான், கிளம்பு. டான்ஸே சூப்பரா இருக்குடா. என்ன பயடா இது டெம்ப்ளேட்டா கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு. என்ன பயடா என்ன பயடா லड़की लड़की என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்டு வெள்ள குலுப்பி लड़की लड़की என்ன லட்கி? இந்த கண்ணு குட்டி நிஜமாவே பாட்டு இதுதானாடா? சிக்கன உண்மையா இந்த சாங் ட்ரோல் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சேன். ஆனா அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கடா எனக்கே தெரியாம. என்ன லட்கி? இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கி. எப்படா இந்த லடுக்கி கண்ணு குட்டி பேருக்கு இருக்கி நல்லா இருக்குடா. இது தமிழ்ல உள்ள லிரிக் ரைட்டர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு மனசாட்சி இருக்கும்ல. அப்படியே ஹிந்தி லிரிக்கும் வருது, தமிழ் லிரிக்கு கலந்து போட்டு ஒரு பேன் இண்டியா சாங்கை கிரியேட் பண்ணிருக்காங்கடா. அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம், தனித்தனியா இருந்தாலும் ஒத்துமையா இருப்போம்டா. ஆன் இந்தியாடா. என்னடா டைலாக்? இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப்லாம் அதில் வரும். அடுத்து பார்க்க போற சாங் வந்துட்டு டோன்ட் மிஸ் சகோதரா. இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்னா நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனந்தம் டோன்ட் மிஸ், அழகென்றும் டோன்ட் மிஸ், அட்டகாசம் டோன்ட் மிஸ், ஒவ்வொரு நிமிஷம் டோன்ட் மிஸ். இந்த சாங்ல வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு லைன் இருக்கு, அதை காமிக்கிறேன். பூண்டு டப்பாவில அம்மா சேர்த்து வச்ச சில்லறை காசு டோன்ட் மிஸ், அர்த்த ராத்திரி இல்ல ஸ்டார் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். வேற லெவல்டா. கண்டிப்பா இதை வந்துட்டு எழுதுன கண்டிப்பா ஒரு 90s ஆடாதான் இருப்பான். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது. அப்போ அழுகாம நெகிழாம யாரும் வெளியில வர முடியாது. ராத்திரி இல்ல ஸ்டார் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். வேற லெவல்டா. ஐயோ ஸ்டார் மூவிஸ் தானே சொல்றாங்க. ராத்திரி இல்ல ஸ்டார் மூவிஸ் இல்ல அந்த மேட்டர் டோன்ட் மிஸ். என்னடா இது? நம்ம சின்ன வயசுல ஸ்டார் மூவிஸ் வந்து நைட்ல பார்ப்போம்ல. இந்த சன் டிவி விஜய் டிவிலாம் போற ஹாலிவுட் மூவிஸ்ல வந்துட்டு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆனா அது எல்லாமே ஸ்டார் மூவிஸ்ல சூப்பரா ஸ்டார் மூவிஸ்ல எதுவும் கட் ஆகாம ஃபுல்லாவே வரும், அன்கட்டட் வெர்ஷன் மாதிரி. அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு விஷயத்த தான் இந்த பாட்டுலயும் சொல்றாங்க. எவனா நம்ம பையன் தான் லிரிக் எழுதிருக்கான், நல்லா இருப்பா. அடுத்து வரப்போற சாங் தமிழ் ரீமேக் சாங். எப்படின்னா தமிழ் சாங்கே தமிழுக்கு ரீமேக் பண்ண சாங். என்னடி சொல்ற? இந்த மியூசிக் கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாங்னு. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே நீ வெக்கப்பட்ட. இப்ப தமிழ்ல கேட்க போறோம். நீ பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா, நீ வெக்கத்திலே சிரித்தால் தேனிலா, என் நித்திரையை கெடுக்கும் முன்னுல
நீ பக்கம் வந்த பகலே வெண்ணிலா உண்மையா வேற லெவல்டா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. காதல் என்பது நம்மதம், நாளை வாழப்போவது நம்மினம். I love you some.com என் லவ்வுக்கு நீ லாகின். உன் ஸ்டைல் ஸ்பானிஷ் ஃபேஷன், நீ என்றாலே அட்ராக்ஷன். You're so fine, my red wine, my everyday love, sunshine, sunshine. அந்த ரேப் போர்ஷனையும் அப்படியே சேர்த்து தமிழ்ல சூப்பரா பண்ணிருக்காங்களா. ஆனா மத்த பாட்டு மாதிரி பெருசா கெடுத்து விடல. அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ஒரே சாங்ல 3 சாங் வச்சிருக்காங்க. பார்க்கலாம். என்னடா இது? இங்கதான் மாறுது. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்டு தாக்கு சாங்கோட மியூசிக் வந்துச்சா, சரி நான் என்ன போட்டு தாக்கு அந்த சாங் தான் வரப்போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே மாறும். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா ஆமால நான் என்ன பண்றான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். மாம்பழம் மாம்பழம் ஒரு பாட்ட சொன்னா மண் கூட பொன்னா மாறும் பாரு அடி சந்தேகம் இருந்தா தொட்டு பாரு. இவர் நம்ம ஜெயம் படம் இல்லைல்ல, அடிக்க கூட மோதும் அழுகாரு. ஃபர்ஸ்ட் வந்து போட்டு தாக்கு வந்துச்சு, அடுத்து மாம்பழமா மாம்பழம். ஆனா இது என்ன சாங்னா தெரியல. We don't know. I am still searching for him. ஆனா 3 சாங் இருக்கு. சந்திரமீனா வருது. இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்லனா சாங் மிக்சிங் பண்ணுவாங்கல்ல, ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா இன்னொரு சாங் வரும், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சாங் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது கல்ச்சரல்ஸ்ல டான்ஸ் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாங் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க மிக்சிங்கே பண்ண தேவையில்ல, இதுலயே 3 சாங்ஸ் இருக்கு. ஆமா, வெல் பிளேட் சார். அடுத்து வந்துட்டு காலேஜ் யூத்துக்கான ஒரு சாங். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும் பசங்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம். இந்த சாங் கேட்கும்போது காலேஜுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும் பசங்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம். முருகன் சாங் அத வந்து இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பழைய நடிகர் காமெடி தெரியும், லூசு மோகன் நினைச்சேன். இந்த சாங் கேட்ட பிறகு காலேஜ் பசங்க எல்லாம் இந்த சாங்க தான் ரிங்டோனா வச்சுப்பீங்க தெரியும். லவ் செய்யும் பசங்களுக்கோ கொண்டாட்டம், லவ் செட் செய்யும். Can you put your phone in silence, please? Mannerless people. ஓகே கைஸ், அவ்வளோதான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபன் வீடியோ எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் போட்டாச்சு. அவர் கண்டுபிடிச்ச பாட்டெல்லாம் ஒரு மாதிரி கிளுகிளுப்பா ஃபன்னியாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான் நான் சொல்ல நினைச்சது. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். இது பிடிச்சது எப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.